ஹாய் வெல்கம் பேக் டு ரஷ்மி vlogs. ரொம்ப நாளாச்சு vlog போட்டுட்டு எப்பவுமே vlog போடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் என்னால் போட முடியறதே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருக்கிறதுனால போட முடியல. ஸோ இனிமேலாச்சும் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் vlog போடணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் vlog போடணும். ஏன்னா ஒரு சில எல்லாரும் என் வீடியோஸ் பார்க்குறது கிடையாது. பட் ஒரு சில பேர் என்னோடய வீடியோ பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காகச்சும் போடணும். இன்றைக்கி வந்து நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு கரெக்டாக 5:30 மணி இருக்கும். 5:30க்கு தான் vlog எடுக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டியூஸ்டே நான் வந்து தம்பனேலில் போட்டிருப்பேன் வெற்றிலை தீபம் வந்து இன்னிலேருந்து வெற்றிலை தீபம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறியிருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வெற்றிலை தீபத்தை பற்றி அவ்வளோ தெரியாது. நான் யூடியூப்பில் பார்த்து தான் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலமாக தான் போட ஆரம்பித்தேன். முன்னாடி ஒரு வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணேன் போடுறதுக்கு. பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தோடு என்னால் அப்புறமா கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்னிலேருந்து நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுவாச்சும் 6 வீக்ஸ் போடணும்னு வேண்டியிருக்கேன். ஸோ 6 வீக்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நான் வேண்டியிருக்கேன். எந்த தடங்களுமே இல்லாமல் 6 வீக்ஸ் வந்து கண்டிப்பாக முடிக்கணும். ஸோ இன்னையோட vlog-குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தா வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக அப்பப்போ கேட்பா. உளுந்து வடை இருக்கு இல்லையா, அது கேட்பா. பட் எனக்கு வந்து உளுந்து வடை மிக்ஸ் பண்ணுறது, மாவு ரெடி பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த உளுந்து வடையை வந்து நம்ம நடுவில் ஓட்டை போட்டுட்டு சுடுவோம்ல, எனக்கு அந்த ஓட்டையே சத்தியமாக வராது. ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் எனக்கு வர்றதில்லை. அதனால் நான் விட்டுட்டேன், பண்ணுறதே இல்லை. ஆனால் எனக்கு மசாலா வடை வரும். என் பையனுக்கு வந்து மசாலா வடை பிடிக்கும், பொண்ணுக்கு வந்து உளுந்து வடை. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் பண்ணிப்பேன். இன்றைக்கி அவளுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்த்தேன், எனக்கு இதுவே வரலைங்க, ஹோல்ஸே வரல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே என்னமோ நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம், பசங்களுக்கு தானே, நமக்கு தானே. யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் தான் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் எங்களுக்கு தாங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஹோல்ஸ் வரல. நான் அப்படியே போண்டா மாதிரி அப்படியே ஸ்பூனில் எடுத்து போட்டுட்டேன். ஒன்று கூட எனக்கு வரவே இல்லை. நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், போண்டா மாதிரி தானே இருக்குது. சரி, ஓகே, அந்த டேஸ்ட் ஓகே, அது கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அந்த ஷேப் தான், எக்ஸாக்ட் ஷேப் தான் எனக்கு வரல. நான் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தான் போட்டேன், பட் நிறைய வந்த மாதிரி இருக்குது. அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி என்கிட்ட இல்லை. மிளகு போடணும்னு நினச்சேன். சரி, பசங்க சாப்பிடும்போது பிடிக்காமல் போய்டும்னு சொல்லிட்டு மிளகு போடலை. அதர்வைஸ் அது எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்றைக்கி ஈவினிங் நல்லா இங்கே சென்னையில் வந்து நியூஸ் பார்த்துருப்பீங்க, நல்ல மழை. எனக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அவங்க ஆக்சுவலாக அவள் பிரெட் பஜ்ஜி தான் கேட்டால். எனக்கு அந்த பஜ்ஜி போண்டா மாவு இருக்கு இல்லையா, அது வந்து இல்லை. ஸோ அது கடைக்கு போய் தான் வாங்கணும். மழைனால வெளியில் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் தான் பண்ணி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம எப்போவாச்சும் தாங்க பண்ணணும், ஏன்னா ரொம்ப ஆயிலி ஃபுட் இல்லை. ஆனால் பாருங்கள், எனக்கு சரியாக வரல, எப்போ பண்ணாலும் வரல. ஆனால் நான் மீஷோவில் எதுலேயே வந்து அந்த உளுந்து வடை செய்கிற மேக்கர் இருக்குல்ல, அது பார்த்தேன். பட் நான் வாங்கலை. ஏன்னா நம்ம எப்போவோ பண்ணுறோம், அதுக்கு பைசா கொடுத்து சும்மா வாங்கிட்டு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு அந்த இடியாப்பம் பிழியறோம்ல, அது மாதிரி அந்த ப்ரெஸ் பண்ணால் அந்த ஹோல்ஸோடு அழகாக வந்து எண்ணெயில் வந்து இதுவாகிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. வெயிட் கூட கம்மி தான். பட் நான் வாங்கலை, எப்போவோ பண்ணுறதுக்கு எதுக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. நான் வெற்றிலை தீபம் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம்னா அன்றைக்கி ஒரு வாட்டி பண்ணேன். அதனால் சம் ப்ராப்ளம்ஸ்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. இன்னிலேருந்து முடங்காமல், அதாவது டிஸ்கண்டினியூ ஆகாமல் கண்டிப்பாக முருகருக்கு விளக்கேற்றணுங்கிறதுல தான் இருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு வீக் இன்றைக்கி தான். சரி, நல்ல நாள் சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கண்டிப்பாக 6 வீக்ஸ் முடிக்கணும். சரி, என்கிட்ட முதல்ல இருந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த முருகரோட ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக பழனிக்கு போயிருந்தார். அப்போ தான் வந்து நான் அவர்கிட்ட இந்த மாதிரி முருகரோட ஸ்டாச்சு வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த பீகாக் ஃபெதர், அது வந்து என் பையன் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ முருகரோட வாகனம் மயில் சொல்ல அது ஆட்டோமேட்டிக்லி எப்படியோ அது கிடச்சிது. அதனால் முருகருக்கு பின்னாடி வச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு 6 வீக்ஸ் கண்டிப்பாக முடிக்கணும், என்னுடைய வேண்டுதல் முடிக்கணும். முருகர் வந்து இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கீங்க, எல்லாருடைய ப்ரேயர்ஸும் வந்து நல்லபடியாக நடக்கணும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன்.
ஸோ இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இதை பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி வந்துட்டு வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக இன்றைக்கி நான் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். சரி புது சாரீ கட்டலான்னு சொல்லிவிட்டு இந்த சாரீ தான் கட்டினேன். இது வந்து இதுக்கு நான் கட்டினது கிடையாது, புதுசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப்லலாம் சக்தி புகழ் டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிக் இருக்குல்ல, இளம்பிள்ளை எஸ்எஸ்பி டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தான் தெரியாமல் இருக்கும். அவங்கலேருந்து தான் நான் அவங்களதுலேருந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த சாரீ தான் இது. வைர ஊசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த கேமராவில் வந்து ரொம்ப டல்லாக தெரியுதுங்க. ஆக்சுவலி ரொம்ப அழகான வீடியோவில் அவங்க எப்படி காட்டினாங்களோ அதே மாதிரி தான் அந்த சாரீ இருக்குது. வைர ஊசி சாரீ இது. ரொம்ப அவங்களுடைய பேஜில் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இதுவும் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டேன். நிறைய பேர் வாங்கின ஒரு சாரீ வைர ஊசின்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். நான் எப்படி புஃப்னு நிற்குமோ, ஒரு சில சாரீ வந்து ஒரு மாதிரி மொடப்பாக ரஃப்பாக ப்ளீட்ஸ் எடுக்க கிடைக்காம இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நினச்சேன். பட் அப்படி இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, ப்ளீஸ் அப்படியே எடுக்கிறதுக்குள்ளே அப்படி அழகாக வருது. இது வந்து உள்பக்கமாக இருக்குது அந்த சாரீ தான் அது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கலர் வருதில்ல, அதில் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது எங்கள் க்ளோத். உண்மையிலே வருத்துதான். இது வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னா 599 ஃப்ரீ ஷிப்பிங். அவங்களுடைய பேஜில் வந்து எல்லாமே ரொம்ப ரேட் கம்மிங்க. அதுலேயே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கும் இப்போ வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து கம்மி ரேஞ்சிலேருந்து கூட வாங்கியிருக்கேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. அவங்களுடைய இதுலேருந்து வாங்கின சாரீஸோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். நான் ஐ திங்க் 299 நான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். அவ்வளோ கம்மியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியாலேயே லோஸ்ட் ப்ரைஸ்னால் எஸ்எஸ்பி டெக்ஸ் சொல்லலாம். வித் நல்ல குவாலிட்டியோட ரொம்ப நல்லா இருக்குது. நான் வியர் பண்ணேன்னா ஸோ கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லி போட்டேன். இன்னும் இல்லைங்க, சாரி வந்து இந்த எல்லோ ஷேடில் இந்த மாதிரி வைர ஊசி பேட்டர்னில் வரும். பார்டர் வந்துட்டு இந்த சில்க் சாரீ இருக்குல்ல அதே மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி பார்டர், முந்தானி இந்த க்ரீன் கலர், ப்ளவுஸ் வந்து அந்த சாரீ. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் 2 கலர் வாங்கினேன். ஒன்று இது வாங்கினேன், ஒன்று பிங்க் ஷேடு வாங்கினேன். பிங்க் வித் ப்ளூ நினைக்கிறேன். அதில் சூப்பராக இருக்குது. உண்மையில் செம்மையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸான சாரீ. வந்து இன்னும் கொஞ்சம் தாங்க பேலன்ஸ் இருக்குது. 2 ஸ்பூன் போடுறதுக்கு தான் பேலன்ஸ் இருக்குது. எனக்கு பசங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேப்பில் என்ன பண்ணுறது, எனக்கு ஷேப்பு வரல. என் பசங்க பார்த்துட்டு மோமோஸ் ஷேப்பில் இருக்குது, சமோசா ஷேப்பில் இருக்குது, பூனைக்குட்டி ஷேப்பில் இருக்குதுன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தெரியல, எனக்கு ஷேப் வரல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு வரல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போட ஆரம்பிப்பாங்க தெரியுமா, முதல்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய டீனேஜ்லேருந்தே பழகுவாங்கள்ல, அவங்களுக்கு தான் வருமா என்னமோ தெரியல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல. ஏன்னா நாங்கள் வந்து மலையாளிஸுங்கிறதுனால இப்போ தாங்க மலையாளிஸ் எல்லாருமே வந்து இந்த உளுந்து வடை எல்லாமே வந்து அவங்க வீட்டிலே பண்ண ஆரம்பித்தாங்க. என்னுடைய சைல்ட்ஹுட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து வடையெல்லாம் வந்து எங்கள் ஊரில் அவ்வளோ கிடையாது. மசாலா வடை இருக்கும், அதுக்கு வந்து பருப்பு வடைன்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இது இந்த மாதிரி உளுந்து வடை மசாலா வடைலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த அப்பம் இருக்குல்ல, உண்ணி அப்பம், இந்த குட்டியாக ரவுண்டாக இருக்கும், குழிப்பு நேரத்தில் சுடுங்க தெரியும், அதெல்லாம் தான் எங்களுக்கு ஃபேமஸ். உண்ணி அப்பம் விசேஷம்னு அதுதான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே நம்ம சவுத் இந்தியனில் இருக்கிற எல்லாமே எங்கள் ஊர்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு கூட அந்த உளுந்து வடையெல்லாம் பண்ண தெரியாது, வராது. அதனால தான் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியலைங்கிறதுனால எனக்கும் அப்படியே தெரியாமலே போயிடுச்சு, எனக்கு வரல. ஸோ அது மாதிரி தான். ஸோ முடிஞ்சு போச்சு. 2 ஸ்பூன் தான் இருக்குது, போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஹாய், அவ்வளோதான். இன்னையோட ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் எடுக்கல. இதுவே வந்து எவ்வளோ நிமிஷம் ஆகிடுச்சுன்னு தெரியல. உங்களுக்கு போர் அடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இந்த vlog இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வடையெல்லாம் சுட்டு முடிஞ்சாச்சு. இனி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேறு வேலை இருக்குது, அது பார்க்கணும். இந்த vlog உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னோடய vlog வந்து மேபி யாருக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கு அந்த மாதிரி காரணம் வந்து நான் வந்து நிறைய எடிட்ஸ்லாம் பண்ணுறது கிடையாதுங்க. vlog எடுப்பேன், அட்டாச் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். தம்பனேல் கூட எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எந்த விதமான ஆல்ட்ரேஷனோ அது வந்து கிராண்டாக காமிக்கிறதுக்கான எடிட்டிங்கோ தம்பனேல் கிரியேட்டிங்கோ எதுவுமே கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். அதனால தான் இருக்கும். ஸோ எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை.
நான் வந்து மெயினாக வந்து என்னுடைய ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அப்படி தான் போடுவேன். முன்னாடி அடிக்கடி போட்டுட்டு இருந்தேன். இப்போ சுத்தமாக டைம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வ்ளாக் போடுறது, வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இனிமேலாச்சும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் போகணுன்னு நான் உறுதியாக இருக்கேன். ஸோ பார்க்கலாம். என்னுடைய வ்ளாக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் போடலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.